காணிக்கையாக குருமகன் கண்ணும் தெரியாது வாய் பேச முடியாது ஊமையாக இருந்தான். உடனே பகவான் குரு காணிக்கையாக அவனுக்கு கண்ணும் தெரிய வைத்து பேசவும் வைத்தார். உடனே குரு நினைத்தார், இவரை பார்த்த உடனே தெய்வ பிறவியாக இருக்கிறார். அங்கே குரு யோசித்து இந்த இரு மகன்களையும் பந்தள நாட்டிலே கொண்டு விட்டு விடுகிறார். அங்கே பாவர் என்னும் கடல் கொள்ளைக்காரன் வருகிறார். கப்பம் கட்ட வேண்டும் என்று கேட்கவும் எம்பெருமான் ஐயன் போய் இவரை பார்த்த உடனே சண்டை போடவும் தோணவில்லை, ஒன்றும் தெரியவில்லை. பாவர் இந்த கொள்ளைகளை ஏன் அடிக்கிறார் என்று கேட்ட உடனே ஊமை குருடு எல்லாம் கஷ்டப்பட்ட ஆளுகளுக்காக கப்பம் வாங்கி அவர்களை வாழ வைத்து கொண்டிருக்கிறார். இதை பார்த்த உடனே பகவான், நான் எல்லோரையும் காப்பாற்றி விடுகிறேன், நீ இனிமேல் யாரிடமும் கப்பம் வாங்கக்கூடாது, என்னிடம் தோழனாக இருக்க வேண்டும் என்று கூறி கண் தெரியாதவர்களுக்கு கண் தெரிய வைத்தார், பேச முடியாதவர்களுக்கு பேச்சை கொடுத்தார். பாபரனை தோழனாக்கி கொண்டு பெருமான் பந்தள நாட்டிற்கு வந்து பந்தள நாட்டிலே ஐயனுக்கு முடிசூட்ட வரும் வேளையிலே மந்திரியின் யோசனையினால் தாய்க்கு தலைவலி என்று ஒன்று ஏற்படுத்தி இவனுக்கு மகுடம் சூட்டக்கூடாது, காட்டிலே கண்டெடுத்த பிள்ளை இளைய பிள்ளைக்குத்தான் மகுடம் சூட்ட வேண்டும் என்று பாண்டி மாதேவியிடம் உபாயம் சொல்ல உடனே அவள் தாயின் மேலே தீர்த்திடவே அதை கேட்ட மன்னவனும் தலைவர் என்று படுத்துக் கொண்டாள். வைத்தியரை கூப்பிட்டதும் அவரிடத்திலே இதுபடிதான் சொல்ல வேண்டும் என்று சொல்ல, புலிப்பால் இருந்தால்தான் இந்த தலைவலி தீரும் என்று புலிப்பால் வேண்டும் என்று வைத்தியர் சொல்ல, இதை கேட்ட எம்பெருமான், நான் கானகம் சென்று புலிப்பால் கொண்டு வருகிறேன் என்று புறப்படுகிறார். புறப்படும் பொழுது இதை கேட்ட தண்ணி கேட்டாரு, தண்ணி விட்டுருங்க. நான் போய் கொண்டு வருகிறேன் என்று தைரியமாக கூறுகிறார். இதை கேட்ட உடனே மன்னன் முத்து போல கண்ணீரை முகமெல்லாம் போகவிட்டு, மகனே நீ தனியாக போக வரைகளை கூட்டிக் கொண்டு போ என்று கூறுகிறார். அதற்கு பகவான், வேண்டாம் அப்பா, நான் தனியாகவே செல்கிறேன். அதன் பிறகு குருவானவருக்கு தெரியும் அல்லவா பகவான் என்று மணிகண்டன் வரும், நீ எதற்கும் கலங்காதவருக்கு தெரியும் அல்லவா வரட்டும் என்று அனுப்புகிறார். அவரை கூட்டிக் கொண்டு காளை கட்டிக்கு வருகிறார். இப்பொழுது காளை கட்டி என்று சொல்கிறமே, அந்த காளை வாகனத்திலே பரமசிவரும் பார்வதியும் வந்து ஐயனுக்கு நல்லாசி புரிந்த இடம் தான் இப்போது காளை கட்டியாக விளங்குகிறது. அங்கே காளை கட்டி வந்து மகிழ்ச்சியுடன் போல் புரிந்து புலிப்பாலுக்கு சென்ற கொண்டவுடனே இப்பொழுது முக்குள் என்று சொல்கிறார்களே, அந்த இடத்தில் பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மூன்று பேர்களும் ஐயனுக்கு நல்லாசி புரிந்த இடம் தான் இப்பொழுது முக்குழியாக விளங்குகிறது. அதன் பிறகு கரிவலந்தோடு, கரி என்றால் யானை, யானைகள் எல்லாம் ஐயனை சுற்றி வரம் வந்த இடம் தான் இப்போது கரிவலந்தோடு என்று இருக்கிறது. இந்திரன் புலியாக மாறி ஐயன் புலி மேல் அமர்ந்து பந்தல் நாட்டிற்கு வருகிறார். அப்பொழுது மக்கள் எல்லாம் மனம் கலங்கி மந்திரி பயந்து ஐயன் காலில் போய் விழுகின்றனர்.
அப்பொழுது பகவான், நான் அவதரித்ததே மகிழ்ச்சியை வளம் செய்யத்தான் அவதரித்தேன். உங்கள் மீது தவறு எதுவும் கிடையாது. நான் இப்பொழுது சபரிமலையிலே குடிகொள்ள போகிறேன். இங்கிருந்து ஒரு அம்பு வைக்கிறேன். அந்த அம்பு எங்கே குத்தி நிற்கிறதோ அந்த இடத்துல எனக்கு கோவில் கட்ட வேண்டும் என்று தீர்மானித்து, ஐயன் அம்பு விட்டதினால் சரங்குத்தியில் குத்திடவே, சரங்குத்தியில் குத்திடவே, பாண்டிய மடைகளுடனே வந்து ஐயனையும் கண்டா சிலை உருவாக வடித்தார். ஐயனுமே கண்டா சிலை உருவாக வடித்தார். ஐயனையும் கண்டா சிலை உருவாக வடித்தார். ஐயனுமே கண்டா சிலை உருவாக வடித்தார். சாமி மாறே சாமி மாறே பஜனை செய்யோ சாமி மாறே, சாமி மாறே சாமி மாறே பஜனை செய்யோ சாமி மாறே, மண்டல நாட்டிலே இருந்து நான் சபரிமலையிலே குடிகொள்ள போகிறேன். 12 ஆண்டு காலம் பிரம்மச்சாரிய விரதம் கொண்டு நான் மகிழ்ச்சியை வரம் செய்ய